அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கால ரப்பி ஷ்ரஹ் லி சதுரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக்க. உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெறச் செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ். எனது அன்பார்ந்த சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனிதர்களை சிந்திக்க வைத்த படைத்தவனின் மாபெரும் சத்தியம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல சத்தியத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம சத்தியத்தை எதற்காக செய்கிறோம்? சத்தியம் அப்படிங்கிறது எதற்காக செய்யப்படுகிறது அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம உண்மைப்படுத்துவதற்காக, நம்ம சொல்கிற விஷயம் உண்மைதான் சரிதான் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம சத்தியத்தை பயன்படுத்துகிறோம் இல்லையா? அப்போ இந்த சத்தியம் அப்படிங்கிறத நம்ம எதன் மீது தான் செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் சத்தியம் செய்தால் படைத்த இறைவனாகிய அல்லாஹ்வின் மீதே சத்தியம் செய்யுங்கள், இல்லை வாயை மூடிக்கொண்டு இருங்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இது சஹீஹுல் புகாரியில் 2679வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கு. அப்போ நம்ம சத்தியம் செஞ்சால் படைத்த இறைவனின் மீது மட்டும்தான் சத்தியம் செய்யணும் அப்படிங்கிறது தெளிவாகவே புரியுது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இன்றும் தவறாகவே பயன்படுத்துகிறாங்க. சத்தியம் என்பது பெற்றோர்களின் மீது, பிற மனிதர்களின் மீது, குர்ஆனின் மீது, காபத்துல்லாவின் மீது அப்படின்றதெல்லாம் செய்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் தவறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிக்கு மாற்றமாக செய்வது ஒரு முஸ்லீமுக்கு உகந்ததல்ல. அதனால் நம்ம இதை நல்லா விளங்கி வச்சுக்கணும். படைத்த ரப்புக்கு பயந்து நம்ம சத்தியம் செய்யணும். ஒவ்வொரு சத்தியத்திற்கும் நம்மளுக்கு கணக்கு இருக்குது, அல்லாஹ் அதை பற்றி நாளைக்கு விசாரிப்பான் அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு நம்ம சத்தியம் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். மேலும் அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில் பல இடங்களில் சத்தியம் செய்கிறான். பல அத்தியாயங்களை ஆரம்பிக்கும் பொழுதே சத்தியம் செய்து ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்யும் பொழுது தனது படைப்பினங்களின் மீது தான் சத்தியம் செய்வான். அதே போல் அல்லாஹ் தஆலா மனிதர்களினுடைய நன்றி கெட்டத்தனத்தை உணர்த்துவதற்காக தன்னுடைய படைப்பு அல்லாஹ் மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்த ஒரு நன்றியுள்ள ஜீவனின் மீது சத்தியம் செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். அது என்னென்ன நான் சொன்ன இந்த விஷயங்கள்லேயே புரிஞ்சிருக்கும். நம்ம சூரத்துல் ஆதியாத் 100வது அத்தியாயத்தினுடைய தஃப்சீர் விளக்கத்தை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா அத்தியாயங்கள்லையுமே அல்லாஹ் தஆலா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, சூரத்துல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, சூரத்துல் துஹா முற்பகலின் மீது சத்தியமாக, வத்தீன் வஸ்ஸைத்தூன் வத்தூரி சீனின் வஹாதல் பலதில் அமீன் அத்திப்பழத்தின் மீது சத்தியமாக, சினாய் மலையின் மீது சத்தியமாக, மக்கா நகரின் மீது சத்தியமாக, இப்படின்னு அல்லாஹ் தஆலா அப்படியே லைனாக வெளிப்படையாகவே சத்தியம் செய்யக்கூடிய அதனுடைய பெயரை அப்படியே சொல்லி சத்தியம் செய்கிறத பார்த்துருப்போம். ஆனால் இந்த சூறால மட்டும் அல்லாஹ் தஆலா அந்த படைப்பினத்தினுடைய பெயரை சொல்லாமல் செயல்திறனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ல ஆரம்பிக்கிறான். இதன் மூலியமாக அப்படியே இந்த தான் அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா அழகாகவே விளக்கி சொல்கிறான். அப்போ அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, வல் ஆதியாத்தி தபஹ மூச்சிறைக்கும் சப்தத்தோடு போர்க்களத்தில் எதிரிகளை நோக்கி வேகமாக ஓடுகின்றவற்றின் மீது சத்தியமாக. 2வது வசனத்தில் ஃபல் மூரியாத்தி கொதுஹ பிறகு குழம்பை அடிப்பதால் தீப்பொறி பறக்கச் செய்பவற்றின் மீது சத்தியமாக. அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லும்பொழுது ஃபல் முகீராத்தி சுபஹ பின்னர் அதிகாலையில் எதிரிகளின் மீது பாய்ந்து செல்கின்ற குதிரைகளின் மீது சத்தியமாக. அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா ஃபஅஸர் நபிஹி நகஅ பிறகு அங்கு புழுதிகளை கிளப்புபவற்றின் மீது சத்தியமாக. சத்து நபிஹி ஜமஅ பின்னர் அப்புழுதிகளுடன் எதிரிகளின் கூட்டத்தின் நடுவில் புகுந்து செல்பவற்றின் மீது சத்தியமாக. சுப்ஹானல்லாஹ். அந்த குதிரைகளினுடைய தன்மைகளை பற்றி அல்லாஹ் தஆலா அழகான முறையில் வர்ணிக்கிறான். அந்த மூச்சிறைக்கிற சப்தத்தோடு ஓடும், போர்க்களத்தை நோக்கி வேகமாக ஓடும். எங்கே ஓடுது? போர்க்களத்தை நோக்கி ஓடுது. மூச்சு இறைக்க நம்ம அப்படி போவோமா? எதிரிகளை சந்திக்க போவதாக இருந்தாலும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய தயக்கம் அந்த குதிரை இருக்காது. அந்த எதிரியை தாக்க போகிற அந்த எஜமானனுக்கு கூட அந்த தயக்கம் இருக்கும். போர்க்களத்துக்கு போகணுமா, போனால் நம்ம திருப்பி வருவோமா, வரமாட்டோமா, வெல்வோமா, வெல்ல மாட்டோமான்ற ஒரு மனக்கவலையோடு தான் கிளம்புவாங்கன்னு வைங்களேன். ஆனால் அந்த குதிரை அதை பற்றின சிந்தனையே அதுக்கு இருக்காது. எஜமானன் கட்டளை இட்டுட்டான் போர்க்களத்தை நோக்கி, அதுக்கு தெரியும் நம்ம போருக்கு தான் போக போகிறோம் அப்படிங்கிறது அதுக்கு தெரிஞ்சாலும் அது மிக வேகமாக ஓடும், முன்னாடி முந்திக்கிட்டு ஓடும், வீரமாக அப்படி ஓடும். அடுத்த அல்லாஹ் தஆலா சொல்லும்போது பிறகு குழம்பை அடிப்பதால் தீ பறக்க செய்பவற்றின் மீது சத்தியமாக. அதனுடைய அழிவை நோக்கி ஓடுது. அதுக்கு என்ன வேணாலும் ஆகலாம், ஆனாலும் அதை பற்றி அது கவலைப்படாமல் அதனுடைய வேகத்தின் காரணமாக அதனுடைய கால் குழம்புலேருந்து தீ பறக்கும். அப்படின்னா சுப்ஹானல்லாஹ், அது எந்த அளவுக்கு தன்னுடைய எஜமானனுக்கு விசுவாசத்தோடு ஓடுது பாருங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது பிறகு அங்கு புழுதியை கிளப்புவதின் மீது சத்தியமாக. அது ஓடக்கூடிய அந்த வேகத்தின் காரணமாக அங்கு உள்ள அந்த மண்கள் எல்லாம், அந்த புழுதிகள் எல்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும்.
எதிரிகளுடைய கண்களுக்கு தெரியாது எது வருதுன்னு. ஒரு பயங்கர சவுண்டு கேட்குதே தவிர, ஒரு புயல் மாதிரி மண் புழுதிகளாக கிளம்புதே தவிர எது வருது எதிரில் என்ன வருதுன்றதை தெரியாமல் எதிரிகளை குழப்படிக்கும். அதற்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறது, பின்னர் அதனுடன் அந்த கூட்டத்தின் நடுவில் புகுந்து செல்பவற்றின் மீது சத்தியமாக. எதிரி படைக்கு நடுவிலே புகுந்துரும் அதனுடைய அந்த புழுதிகளை கிளப்புவதன் மூலியமாக. அதால் சுலபமாக எதிரிகளினுடைய மூளையை குழப்ப வைத்து கரெக்டாக சரியாக பார்க்க முடியாதுல, எதிரில் என்ன வருதுன்னு தெரியல, யார் வராங்கன்னு தெரியல, எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியல, பயங்கர சப்தம் மட்டும் கேட்குது, ஃபுல்லாக புழுதியாக இருக்குது. அப்போ இந்த ஒரு அழகான விஷயத்தை பயன்படுத்தி கூட்டத்துக்கு நடுவில் அது போயிடுது. சுபஹான் அல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்போ இப்படி ஒரு விஷயத்தை அதை செய்கிறத அல்லாஹ் தஆலா அதிகம் அழகாக வர்ணிக்கிறான். இந்த எந்த விஷயத்தையுமே ஒரு குதிரை தானாக செய்யணுன்ற அவசியமே கிடையாது. இதை பார்க்கும்பொழுதே தெரியுது, ஒரு குதிரை இப்படி செய்யுமா? போர்க்களத்தை நோக்கி ஓடணுமா? குதிரைக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? கிடையாது. போர்க்களத்தை நோக்கி எதிரிகளை நோக்கி அப்படி தீ பறக்கிறது அளவுக்கு ஓடணுங்கிற அவசியம் குதிரைகளுக்கு கிடையாது. மேலும் தீ பறக்கணும் அப்படின்னாலே அதுக்கு லாடம் கட்டியிருக்கணும். அதனுடைய குழம்பை அடிப்பதனால், வெறும் குழம்பு இருக்குல்ல, இயற்கையாகவே குதிரைக்கு காலில் லாடம் கட்டியிருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இது மனிதன் தான் அடிக்கிறது. ஏன்னா இயற்கையாக சுதந்திரமாக இருக்கக்கூடிய குதிரைகளினுடைய அந்த குழம்பு தேய்மானம் அடையாது. ஏன்னா அது அதிகமாக அதை பயன்படுத்தாது. வேகமாக தேவையே இல்லாமல் அடிக்கடி வேகமாக ஓடணுன்ற அவசியம் கிடையாது. ரொம்ப தூரம் பயணம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் ஒரு மனிதனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய குதிரைக்கு அதனுடைய பயன்பாட்டு மிகவும் அதிகமாக இருப்பதனால அது சீக்கிரமாக தேஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மனிதன் தான் அதுக்கு லாடம் கட்டுறான். இரும்பை வச்சு ஷூ, அந்த ஹார்ஸோட ஷூன்னு சொல்லுவோம், ஹார்ஸ் ஷூ அப்படின்றத அடிக்கிறாங்க இல்லையா? இதன் மூலியமாக அந்த குதிரைக்கு அது கொடூரமான ஒரு வேதனையை கொடுக்குமா. சுபஹானல்லாஹ். நம்மளுடைய காலில் இரும்பை வச்சு அடித்தா நம்ம தாங்குவோமா? அப்போ அந்த குதிரையினுடைய காலில் மனுஷன் என்ன செய்கிறான்? தன்னுடைய தேவைக்காக அவ்வளோ பெரிய ஒரு வேதனையை அந்த குதிரைக்கு கொடுக்குறான். அது தாங்குது. இது வாழ்க்கையிலே ஒரு முறை தானா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இந்த குதிரை வளர வளர அதனுடைய கால் குழம்பும் வளரும் இல்லையா? அப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி பெருசு பெருசாக அதை மாற்றி கலட்டி திருப்பி புதுசாக அடிப்பாங்க. அப்படின்னா அது எத்தனை முறை இந்த வேதனையை அனுபவிக்குது. இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இவனுக்கு போருக்கு போகும்போது நான் பண்ணுறேன் பாரு சதி அப்படின்னு செய்யுமான்னு பார்த்தா கிடையாது. அதை எல்லாத்தையும் அதை மறந்துட்டு அவன் கொடுக்கக்கூடிய அந்த உணவுக்கு மேலும் நம்ம இங்கே இன்னொரு விஷயத்தையும் மிக முக்கியமாக கவனிக்கணும். இதை பற்றி இந்த விலங்கியல் நிபுணர்கள் சொல்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த குதிரையை பற்றி சொல்லுவது மிகவும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஒரு மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த குதிரைகள் ஓடக்கூடியதாக இருக்குது. ஓடுவதற்கே பிறந்ததை போல அந்த உடல் அமைப்பு அல்லாஹ் தஆலா அதுக்கு கரெக்டாக கொடுத்துருக்கான். சுபஹான் அல்லாஹ். அப்போது இன்னும் அதை பற்றி விலங்கியல் நிபுணர்கள் சொல்லும் பொழுது, இது என்ன சாப்பிடும் அப்படின்னா, மாமிசங்களை சாப்பிடக்கூடியதா குதிரை? ஒரு என்னது தாவர உண்ணியது. அது வெறும் தாவரங்களையும் கொள்ளு இந்த மாதிரியான விஷயங்களை தான் அது சாப்பிடும். மாமிசங்கள் சாப்பிடாது. அதை வளர்க்கக்கூடிய அந்த சூழ்நிலையும் மிக கம்மி தான். அது மட்டும் இல்லாமல் இந்த குதிரையானது எப்படி சாப்பிடும் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. இந்த அளவுக்கு ஓடக்கூடிய இந்த குதிரை மிகவும் சிறிய அளவு சீராக சாப்பிடக்கூடிய தன்மை உடையது. எவ்வளவு தான் நம்ம அதற்கு முன்னாடி அதிகமான உணவை வச்சாலும் அது கரெக்டான அளவை மட்டும் எடுத்துக்கிட்டு நிறுத்திக்குமா. அதிகமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா ஜீவராசிகளும் செய்யக்கூடிய தவிர குதிரை செய்யாது அப்படிங்கிறத நம்ம இங்கே நல்லாவே பார்க்க முடியுது. மனிதனாக இருக்கட்டும், எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அதிகமான உணவு கிடைக்கும் போது தன்னுடைய வயிறு நிரம்பினாலும் மனசு நிரம்பாதுன்னுவாங்கல்ல. ஐயோ அதான் இவ்வளோ இருக்குதே சாப்பிடுவோன்னு எடுத்து இஷ்டத்துக்கு அடித்து நிரப்பாமல் கரெக்டாக இவ்வளோதான் என் அளவு அப்படின்னு சொல்லி அதோடவே முடிச்சுக்குமா. இதனால் அதனுடைய உடல் அமைப்பு மிகவும் கட்டுத்தனமாக அழகாக பார்ப்பதற்கே நல்ல ஒரு அழகான தோற்றத்தில் அந்த குதிரைகள் இருக்கும். எல்லா குதிரைகளுமே ஒரே மாதிரியே இருக்கும். எதுவுமே தொந்தி தொப்பையோட மிகவும் அதிகமான அளவு கொழுத்து போனதாக நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அதற்கு காரணம் அதை சரியாக வைத்து கொள்ளக்கூடிய இந்த கரெக்டான அந்த தன்மை தான். மேலும் இந்த குதிரைகள் உறங்குறது, இந்த ஓய்வு எடுக்கிற தன்மையை பார்த்தா அதுவும் நம்ம பிரமிக்க வைக்குது. நின்று கொண்டே தூங்கக்கூடிய பழக்கமுடையது குதிரைகள். நின்று கொண்டே தான் தூங்கும். படுத்தோ கீழே தரையில் உட்காந்தோ அமர்ந்தோ தூங்காது. மேலும் எல்லா விலங்குகளுமே தூங்கும் பொழுது அப்படி நின்றுக்கிட்டே, இப்போ நம்ம மனுஷங்களாக இருந்தால் கூட தூங்கும்போது நம்மளை உட்காந்துக்கிட்டே தூங்கணும் அப்படின்னா டக்குன்னு நம்ம தலை தொங்கிரும் இல்லையா? ஆனால் இந்த குதிரைகள் நின்று கொண்டே தூங்குவதுக்கு காரணம் அதனுடைய காலில் ஒரு விதமான லாக், பூட்டு மாதிரியான ஒரு பாதத்தில் இருக்கான். அந்த பூட்டு என்ன செய்யுதான், அப்படி ஸ்டிங்கரில் எப்படி ஸ்டாண்டு போட்டு நிற்க வைக்கிறோமோ, எப்படி வண்டி நிற்கிது ஸ்டாண்டு போட்டால், அது மாதிரி அதுக்கு அது ஒரு லாக், அது ஸ்டாண்டு மாதிரி போட்டு ஒரு வாகனத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே போல் இயற்கையாகவே அதை லாக் பண்ணி அப்படி நின்றுக்குதான். சுபஹானல்லாஹ். ஸ்டிஃபாக வச்சுக்குமா உடம்பை. இது உடம்புல மட்டும் கிடையாது, அதனுடைய கழுத்து தலையிலையும் தான். தலையும் கீழே தொங்காது. அது எப்படி நிற்கிதோ பார்ப்பதற்கு முழிச்சிருக்கிற ஒரு குதிரையை போல தான் இருக்கும். அது தூங்குறது மற்றவங்களுக்கு தெரியாதுங்கிற அளவுக்கு
அந்த அளவுக்கு ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு ஓய்வெடுக்கக்கூடிய தன்மையையும் அல்லாஹு தாலா அதற்கு கொடுத்துருக்கான். மேலும் ரொம்ப களைப்பு, மிகவும் அதிகமான களைப்பு இருந்தால் அது என்ன செய்யும் அப்படின்னா, பூமியில் ஒரு முறை படுத்து அப்படி நல்லா புரண்டு சத்தம் போட்டுக்கிட்டே, அதற்குனே ஒரு சத்தம் இருக்குல்ல, குதிரையினே ஒரு சத்தம் ஏற்படுத்தும் இல்லையா, அந்த கணைப்பை கணைச்சிக்கிட்டே அப்படியே அந்த பூமியில் பிறண்டு ஒரு தடவை நல்லா பிறண்டு புரண்டு எந்திரிச்சு நின்றுமா. அவ்வளோதான், எல்லா களைப்பும் பறந்து விட்டது. அப்போது இதனுடைய தன்மைகளை கேட்க கேட்க என்ன தோணுது அப்படின்னா, இந்த உலகத்தின் மீது நாட்டமற்றதாக குதிரைகள் இருக்குது. சுபஹானல்லாஹ். பசி உணவுலையும் சரி, கிடைச்சதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் திங்கிற அந்த பழக்கமும் இல்லை. ஓய்வெடுக்க நேரம் கிடைச்சாலும் ஓவராக ஓய்வெடுக்கிற அந்த தன்மையும் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களின் மீதும் பற்றற்றதாக இருக்குது. உயிரையே கொடுக்கவும் தயாராக இருக்குது. எதற்காக? தன்னுடைய எஜமானன் தனக்கு கொடுத்த ஒரு பிடி கொள்ளுக்காக. இந்த அளவுக்கு நாய்க்கு அடுத்தபடியாக மனிதர்கள் அதிகமாக விரும்பி வளர்க்கக்கூடிய ஒரு பிராணியாகவும் குதிரை இருக்குது. அதே போல் நன்றியுள்ள பிராணியாகவும் குதிரைகள் இருக்குது. மேலும் இந்த போருக்கென்று பழக்கப்படுத்துகிறாங்க இல்லையா, இந்த குதிரைகள் வந்து மிரளாது, பயப்படாது, யாரையும் பார்த்து பயப்படாத ஒரு தன்மை வந்து இந்த குதிரைகளுக்கு இருக்குன்றாங்க. நாய் உட்பட மற்ற எல்லா பிராணியும் அதிகமான கூட்டத்தை காணும் பொழுது கையில் ஒரு ஆயுதத்தை எடுத்து ஓங்கும் பொழுது பயந்து அடித்து தெரிச்சு ஓடிடும். ஆனால் குதிரைகள் மட்டும் மிரளாது. தன்னை நோக்கி பெரிய பெரிய அம்புகள் ஏறதையும் அருவாளோடு காத்து கொண்டிருக்கிற வாளோட போர்க்களத்தை நிற்கக்கூடிய மக்களை பார்த்தும் அது பயப்படாது. தைரியமாக நடுவில் நுழைஞ்சு போய் உள்ளே இருக்கக்கூடிய எதிரிகளை வெட்டுவதற்கு வாக்காக போய் நிற்கும். மேலும் போர்க்களத்தில் சண்டை போடும். குதிரைகள் தான் சண்டை போடும். மற்ற எந்த ஒரு விலங்குகள், யானை, ஒட்டகம்லாம் யூஸ் பண்ணுவாங்களேப்பா அப்படின்னா அதெல்லாம் பிரயாணத்திற்காகத்தான் பயன்படுத்துகிறாங்க. மேலும் அதெல்லாம் வந்து சண்டை போடாது. அப்போது மதம் பிடிச்சாதான் யானையே மிதிக்கும், இல்லைனா அமைதியாகத்தான் இருக்கும். பாகனுக்கு பயந்து கட்டுப்பட்டு தான் நடக்கும். ஆனால் குதிரைகள் பயப்படாது. எதிரிகள் கூட தன்னுடைய எஜமானனோடு சேர்ந்து தானும் போர் புரியும், பாய்ந்து செல்லும். மனுஷனை மிதிச்சு தன்னுடைய கால்களால் மிதித்து நசுக்கி தன்னுடைய எஜமானனுக்காக மிகவும் நன்றி அது நடந்துக்கும். மேலும் முதலில் வெட்டப்படுவது குதிரை தான். போர்க்களத்தில் மேலே உள்ளவனை வெட்டுறதுக்கு முதல்ல கீழே உள்ள குதிரையினுடைய காலை தான் வெட்டுவாங்க. குதிரையை சாச்சாதான் அவனுடைய எஜமானனை என்ன செய்ய முடியும், வெட்ட முடியும். அப்போ தன்னை போல பல குதிரைகள் அங்கு வெட்டி வீழ்த்தப்பட்டிருந்ததை கண்டும் அதை கண்டு கொஞ்சம் கூட அஞ்சாம தன்னுடைய எஜமானனுக்காக உள்ள போய் சண்டை போடுதே. இப்படிப்பட்ட குதிரையின் மீது அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு அடுத்ததாக என்ன தெரியுமா சொல்றான்? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். மனிதன் தனது எஜமானனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். இந்த அளவுக்கு இந்த பிராணி வந்து இவ்வளோ நன்றி உள்ளதாக இருக்கே, இதை யார் நமக்கு கொடுத்தது? இது நம்ம படைச்சிக்கிட்டோமா? நம்ம படைச்சிக்கிட்டோமா, இல்லை இதையெல்லாம் நம்மளே உருவாக்கிக்கிட்டோமா? வேணால் சொல்லலாம், இன்றைக்கி காரு பைக்கெல்லாம் நம்ம தானே உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அதற்கு கூட இதெல்லாம் முன்மாதிரியாக இருந்திருக்கு. இதை எல்லாத்தையுமே இதை வச்சு தான் இன்றைக்கி மனுஷன் கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு படைப்புமே இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்த படைப்பினங்களை முன்னுதாரணமாக வச்சு தான் படைக்கிறான். அப்போது எந்த ஒரு முன்மாதிரியும் இன்றி படைத்த ரப்புல் ஆலமீன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கரெக்டாக நமக்கு கொடுத்துருக்கானே. மேலும் இந்த குதிரையினுடைய முட்டி இருக்குல்ல, அங்கே ஒரு விசேஷமான ஒரு தசை இருக்கான். அது வந்து கியர் போல் செயல்படுதான். கேட்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல. வேகத்தை குறைக்கவும் கூட்டுறதுக்கும் அந்த தசை தான் வந்து பயன்படுதான். கியர் மாதிரி இன்றைக்கி காரில் பைக்லலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, கியர் போட்டு எக்ஸ்ட்ரா பண்ணுறது, கம்மி பண்ணுறது, வேகத்தை, இதையெல்லாம் மனுஷன் எங்கேருந்து கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த குதிரை தான். அதனால தான் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறதுல கூட பார்த்து சத்தியம் செய்கிறான் பாருங்க, உறுதிப்படுத்துகிறான். நம்ம எந்த அளவுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கோம் அப்படிங்கிறத உண்மைப்படுத்துவதற்காக அல்லாஹ் தஆலா நமக்கு வசப்படுத்தி கொடுத்த அந்த கால்நடைகளின் மீது சத்தியம் செய்கிறான். அதுலேயும் குறிப்பாக குதிரையின் மீது சத்தியம் செய்கிறான். இந்த அளவுக்கு உனக்கு யார்ப்பா கொடுத்தது? இந்த அளவுக்கு இந்த விஷயத்தை நீயா படைச்சிக்கிட்ட? அதான் தன்னுடைய திருமறையில் கேட்குறான். இதையும் ஒரு கேள்வியாக கேட்கிறான் சகோதரிகள். அல்லாஹ் தஆலா கேட்குறான் 52வது அத்தியாயத்தில் அத்தூர் சூரத்துல் தூரில் கேட்குறான் 35வது வசனத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அம் ஹுலிக்கும் மின் கைரி ஷைஇன் அம் ஹுமுல் ஹாலிகூன். அல்லது எப்பொருளும் இன்றி தாமாகவே அவர்கள் படைக்கப்பட்டனரா, அல்லது அவர்கள் படைக்கிறவர்களா? நீங்கள் தான் படைச்சிக்கிட்டீங்களா? உங்களையும் எந்த ஒரு பொருளும் இல்லாமல் நீங்களே உருவாயிட்டீங்களாப்பா? இதையெல்லாம் நீங்கள் தான் படைச்சிங்களா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்குறான். நம்ம தான் படைச்சோமா? இந்த அளவுக்கு நமக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து இயற்கையாக நம்மளால் கொண்டு வருமே, ஒரு ஈயை கூட உங்களால் கொண்டு வர முடியாதுன்னு அல்லாஹ் தஆலா சவால் விட்டு சொல்கிறானே, அப்படிப்பட்ட நம்மளால் கொண்டு வர முடிஞ்சிருக்குமா இப்படிப்பட்ட ஒரு குதிரையை? சுபஹானல்லாஹ். அது ஒன்றும் மிஷின் கிடையாது, உண்மையான ஒரு உயிருள்ள ஜீவன். இந்த அளவுக்கு அற்புதங்களை உள்ளடக்கிய ஒரு பவரான ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கே கம்பீரமாக இருக்கும் குதிரைகள்.
அதாவது மாமிச விலங்குகளாக இருக்கட்டும், சிங்கம், சிறுத்தை இதெல்லாம் வேகமாக ஓடக்கூடியது தான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருக்கும். அதை பார்த்தா மக்கள் பயப்படுவாங்க. ஏன்னா அது மாமிசத்தை உண்ணக்கூடியது. ஆனால் இது ஒரு தாவரத்தை உண்ணக்கூடிய பிராணி. இந்த அளவுக்கு பார்க்க பிரம்மாண்டமாகவும் ஒருத்தையும் கம்பீரமாகவும் இருக்கக்கூடிய அளவுக்கு படைத்த ரப்புக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ், சுபஹானல்லாஹ். இதை நாம் உணர வேணாமா? இந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான், உனக்கு நான் கொடுத்தது எவ்வளோ சிறப்பாக கொடுத்துருக்கேன், இதை நீ யோசிக்க வேணாமா? நீ எனக்கு நன்றி செலுத்த வேணாமா? ஆனால் நீ எப்படி இருக்க? உனக்கு நான் கொடுத்தது எந்த அளவுக்கு உனக்கு நன்றி உள்ளதாக இருக்குது, சிந்திச்சு பாரு. உனக்கு நான் வசப்படுத்தி கொடுத்தது எவ்வளோ நன்றி உள்ளதாக இருக்குது. நீ போடக்கூடிய அற்ப விஷயத்துக்கு உனக்கு இந்த அளவுக்கு வாழாட்டிக்கிட்டு உனக்கு இந்த அளவுக்கு தன்னோட உயிரையே கொடுக்கக்கூடிய அளவுக்கு நன்றி உள்ளதாக இருக்க பட்சத்தில் இவ்வளத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் நமக்கு அல்லாஹ்தாலா கொடுத்துருக்கான். சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், நட்சத்திரங்களாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு படைப்பையும் வீணாக அல்லாஹ் படைக்கலன்னு சொல்கிறான். எல்லாமே ஒன்றுக்கு ஒன்னோட இணைஞ்சிருக்கு. இந்த உலகத்தில் இந்த கொசுவை நம்ம ரொம்ப கேவலமாக நினைப்போம். அந்த கொசு இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு. ஆனால் இந்த கொசு முழுமையாக அழியப்பட்டால் அதனால் பெரிய ஒரு பாதிப்பு இருக்குன்றாங்க விஞ்ஞானிகள். கொசு என்பது இருக்கணும், அது மனுஷனுக்கு எவ்வளவோ பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அது முழுமையாக இல்லாமல் போய் அழிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் பெரும் மாற்றத்தை அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்தாலா நமக்கு எல்லாவற்றிலுமே மனிதனுக்கு நன்மையை வச்சுருக்கான். அதனால் எல்லாத்துலேயுமே நமக்கு நன்மை இருக்குது. அப்போ இவ்வளோத்தையும் நமக்கு அல்லாஹ் எதற்காக கொடுத்துருக்கான்? இந்த உலகத்தில் உள்ள படைக்கப்பட்ட அனைத்து விஷயங்களும் மனிதருக்காக. மனிதனாகிய நாம் யாருக்காக? அல்லாஹ்தாலா சொல்கிறான்ல, மனிதர்களையும் ஜின்களையும் நம்மை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை அப்படின்னு அல்லாஹ்தாலா சொல்கிறான். அதனால் நம்ம அவனை வணங்கணும், அவனுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயினான விஷயம். அல்லாஹ்தாலா தானே நமக்கு கால்நடைகளை வசப்படுத்தி கொடுத்துருக்கான். அல்லாஹ்தாலா இதை பற்றி தன்னுடைய திருமறையில் சூரத்துல் நஹ்ல் 16வது அத்தியாயத்தில் 5-8 வசனம் வரைக்கும் சொல்கிறான். இந்த 4 வசனங்களையுமே அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான் தெளிவாக. இந்த கால்நடைகள் எப்படிப்பட்டது, அது எதற்காக நமக்கு கொடுத்துருக்கான், உங்களுக்கு அதை நான் உங்களுக்கு வசப்படுத்தி தரலையா, எதற்காக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதுலேருந்து நீங்கள் குளிர்காலத்தில் கதகதப்பான ஆடைகள் அதுலேருந்து உருவாக்கிக்கிறீங்க, உணவாக்கிக்கிறீங்க. மேலும் அதனால் உங்களுக்கு நிறைய மேய்ச்சலுக்கு உழுவுறதுக்கு, நிலத்தை உழுவுறதுக்கு பயன்படுத்திக்கிறீங்க. கழுதைகள், கோவேறு கழுதை இதை போன்ற இந்த மாதிரியான இதையெல்லாம் வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க, ரொம்ப தூரம் நீங்கள் செல்லவே முடியாத தூரத்திற்கெல்லாம் ஈஸியான முறையில் செல்றதற்கு பயன்படுத்திக்கிறீங்க. மேலும் உங்களால் தூக்கி செல்ல முடியாத சுமைகளை அதை கொண்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, சுமந்து சென்றிருக்கிறீங்க. இப்படின்னு உங்கள் மீது கொண்ட இரக்கத்தின் காரணமாகவே இது எல்லாம் நம்ம கொடுத்துருக்கோம். அல்ல சொல்கிறோம், நாம் ரொம்ப இரக்கமானவன். யார் மீது? நம் மீது அல்லாஹ் இரக்கமானவன். அதற்காக தான் இப்படிப்பட்ட பல படைப்புகளை அல்லாஹ்தாலா நமக்கு படைத்து கொடுத்துருக்கான். மேலும் நீங்கள் அறியாதவற்றைகளையும் படைக்கிறோன்னு அல்லாஹ்தாலா சொல்கிறோம். இன்னும் நிறைய படைப்புகள் இருக்குது. நமக்கு அறிவியல் கண்டுபிடிக்காத பல படைப்புகள் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்து. அதை அறிவியல் விஞ்ஞானிகளும் ஒத்துக்கிட்ட விஷயங்கள் தான் இது. இன்னும் இந்த உலகத்தில் பல விஷயங்கள் இருக்குது. கடல் கடையில் நமக்கு தெரியாத இன்னும் பல லட்சக்கணக்கான உயிரினங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்தாலா எதையுமே சாதாரணமாக சொல்கிறதில்ல சகோதரிகளே. அப்போ அல்லாஹ்தாலாவிற்கு நாம் நன்றி உள்ள அடியார்களாக மாற வேண்டும். அல்லாஹ்தாலா மேலும் என்ன கேட்குறான் அப்படின்னா, அதற்கு நிச்சயமாக மனிதனே சாட்சியாக இருக்கிறான்னு அடுத்த வசனத்தில் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இன்னஹு அலா தாலிக லஷஹீத். அதற்கு அவனே சாட்சியாக இருக்கான். அவன் எனக்கு நன்றி கெட்டவனாக இருக்கான், அதற்கு அவனே சாட்சியாகவும் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான். யார் சாட்சியாக இருக்கிறது? நம்ம நன்றி கெட்டவர்களாக இருக்கிறதுக்கு நம்மளே சாட்சியாக இருக்கோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எல்லா உதாரணத்தை காட்டுறான். உனக்கு நான் கொடுத்தது எப்படி இருக்குது, உனக்கு உன்னோட தேவையை அறிஞ்சு உனக்கு கரெக்டாக உனக்கு எப்படிலாம் உனக்கு நீ இப்போ யூஸ் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி உனக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்கேனே, அது உனக்கு எந்த அளவுக்கு நன்றி உள்ளதாக இருக்குது, நீ எப்படி இருக்கிறேன்னு அல்லாஹ்தாலா சுட்டி காமிச்சிட்டு அதற்கு அதற்கு சாட்சியாகவும் இருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ்தாலா சொல்கிறான். ஏன் அல்லாஹ் அப்படி சொல்கிறான் அப்படின்னா, அதற்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ்தாலா சொல்கிறான், இன்னஹு லி ஹுப்பில் ஹைரி லஷதீத். அவன் இன்னும் நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் அளவு கடந்தே இருக்கின்றான். அல்லாஹ் கூறிய அந்த உதாரணம் எதை உதாரணமாக சொன்னான்? போர் குதிரையை உதாரணமாக சொன்னானே, அந்த குதிரை உலக வாழ்க்கையில் நேசிக்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. சாப்பாடை கம்மியாக சாப்பிடுது, ஓய்வெடுக்கிறதுலையும் நம்மளை ஒரு நல்லா படுத்து விசாலமாக தூங்குறதுல நின்றுக்கிட்டே தூங்குது, டக்குன்னு எழுப்பி ஓடுனா நம்ம கூட சேர்ந்து வருது. இந்த அளவுக்கு எல்லா உலக வாழ்க்கையில் அது ரொம்பவும் நாட்டம் இல்லாததாக இருக்குது. ஆனால் மனுஷன் எப்படி இருக்கான்னு அல்லாஹ்தாலா சொல்லி காட்டுறான். அது ஏன் இவ்வளோ நன்றி உள்ளதாக இருக்குது? காரணம் அதுக்கு இந்த உலகத்தின் மீது நாட்டம் இல்லை. நாம் ஏன் நன்றி கிட்டவர்களாக இருக்கோம்? காரணம் நம்ம இந்த உலகத்தை அதிகமாக நேசிக்கிறோம். சுபஹானல்லாஹ், எப்படி கொண்டு வரான் பாருங்க அல்லாஹ். எதை உதாரணமாக காட்டுறான், அந்த உதாரணத்திற்கு பின்னாடி அதனுடைய தன்மைகளை இன்னும் நம்ம ஆராய்ஞ்சா நமக்கு புரியுது அல்லாஹ் ஏன் இந்த வசனங்களை பயன்படுத்துகிறான் அப்படின்னு. அல்லாஹ்தாலா கூறக்கூடிய எதுவும் சாதாரண விஷயம் கிடையாது சகோதரிகள். அல்லாஹ் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால் கூட அந்த வார்த்தைக்கு பின்னாடி
பல ஆழமான கருத்துக்கள் இருக்கும். அதனால் குர்ஆனை தமிழ் உணர்ந்து ஓதக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுதான் நம்மளை நன்றி உள்ளவர்களாக மாற்றும். பொழுது போகலை அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் குர்ஆனை எடுத்து தமிழாக்கத்தோடு ஓதணும் அப்படின்னா நம்மை நன்றி உள்ள அடியார்களாக மாற்றுவதற்கு வல்ல ரஹ்மானினுடைய வார்த்தைகளை தவிர வேறு எதுவும் நமக்கு உதவாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதற்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் தான் அதுக்கு சாட்சியாக இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான்ல. அது ஏன் தெரியுமா? அதுக்கு அடுத்த வசனமே அதை நிரூபிக்குது. அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா மண்ணறைகளில் உள்ளவை எழுப்பப்படும் போது சுபஹானல்லாஹ், நீ முடிஞ்சு போயிடுவப்பா, இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை, நீ உனக்குன்னு இருக்க போகிறது அந்த 6 அடி அளவுக்குள்ள நமக்காக தோண்டக்கூடிய அந்த மண்ணறை தான் நமக்கு நிரந்தரம்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மேலும் அது கூட நிரந்தரம் கிடையாது, நீ அங்கேருந்து எழுப்பப்படுவ. நான் எல்லாம் இறந்துட்டோம், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், நம்ம எப்படி வாழ்ந்தாலும் வாழ்ந்துக்கலான்லாம் கிடையாது. நீ மண்ணறைக்குள்ளே வச்சாலும் அங்கேருந்து எழுப்பப்படுவேன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படி எழுப்பப்படும் போது நமக்கு என்ன இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? நம்ம நினைப்போம் இல்லையா, எழுப்புனா என்ன, நம்ம பண்ண எல்லா தவறுகளும் நமக்கு ஞாபகம் இருக்குமா அப்படின்னு நீ நினைக்கிறியா? அடுத்த வசனத்தில் அதுக்கு பதில் சொல்கிறான் அல்லாஹ், நெஞ்சங்களில் உள்ளவையும் வெளியாக்கப்படும் போது நீ எப்படி என்ன சிந்தனையில் இருந்த. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, ஒருவர் மண்ணறையிலிருந்து எழுப்பப்படும் போது, அந்த மறுமை நாளில் எழுப்பப்படும் போது அவர் எந்த நிலையில் மரணித்தாரோ அதே நிலையிலேயே அவர் எழுப்பப்படுவார் அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க செஞ்சதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தான் எழுந்திருப்பாங்க. அவங்க மைண்டு, அவங்களுடைய உள்ளம் எல்லாமே ஒன்று சேர்க்கப்பட்டு இந்த உலகத்தில் அவன் வாழும்போது என்னென்னலாம் செஞ்சானோ எல்லாமே அவனுடைய மைண்டில் அப்படியே ஞாபகமாக பதிஞ்ச நிலையில தான் அவன் எந்திரிக்கப்படுவான். அப்படியே பர்ஃபெக்டாக அதே ஞாபகத்தோட அதே பயத்தோட, ஐயோ மறுமை நாள் வந்துருச்சே, நம்ம செஞ்சது இவ்வளோ செஞ்சிட்டோமே, நம்ம தப்பிப்போமா பிழைப்போமான்ற எண்ணம் வரக்கூடிய அளவுக்கு, அச்சம் வரக்கூடிய அளவுக்கு அந்த எல்லா சிந்தனைகளோடு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், உங்கள் உள்ளங்களில் உள்ளவற்றையோடு தான் நான் உங்களை எழுப்புவேன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக அவர்களுடைய இறைவன் அவர்களை பற்றி அந்நாளில் நன்கு தெரிந்தவனாக இருக்கின்றான் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டாமா? சுபஹானல்லாஹ். இறுதியாக சொல்லி முடிச்சிட்டான், நீ உனக்கு உன்னை பற்றி தெரியறதை விட எனக்கு உன்னை பற்றி தெரியும்ப்பா. நீங்கள் உங்கள் எல்லாருமே நீங்கள் என்ன செய்கிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எல்லாத்தையுமே அறிஞ்சிருக்கேன் நான், உங்களுக்கு தெரியாதா? அது உங்களுக்கு தெரிய வேணாமா? நீ செஞ்சது நீ மறந்தாலும் நான் மறக்க மாட்டேனே. நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையுமே திருப்பி அப்படியே கொண்டு வந்து கேள்வி கேட்கப்படக்கூடிய அந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இதையெல்லாம் மறக்காமல் உங்களுக்கு கொடுத்த ரப்பு நாளைக்கு உங்களை கேள்வி கேட்பானே, அது உங்களுக்கு தெரியாதா? உங்களை பற்றி நீங்கள் அறியாததையெல்லாம் நான் அறிவேனே, அது உங்களுக்கு தெரியாதான்னு அல்லாஹ் தஆலா நம்மள்கிட்ட கேள்வி கேட்குறான். சுபஹானல்லாஹ். அப்போது நாம் நன்றி கெட்ட மனிதர்களாக இல்லாமல் அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம இன்னும் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாறணும். ஒரு நன்றி செலுத்தக்கூடிய அடியான் எப்படி இருப்பான் தெரியுமா? அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியான் ஐவேளை சரியாக தொழுகணும். ஐவேளை சரியாக தொழுகும் பொழுது நமக்கு பயம் வரும். அடுத்த வக்துக்கு போய் நிற்கும் போது நம்ம இன்னென்ன தவறெல்லாம் செஞ்சுருக்கோமே அப்படிங்கிற அந்த சிந்தனை வரும். ஏதோ தொழுதோம் அப்படின்னு தொழுகக்கூடாது, உள்ளச்சத்தோடு தொழுகணும். படைத்த ரப்புக்கு முன்னாடி நிற்கிறோன்ற சிந்தனையோடு தொழுகணும். அப்போ தான் அந்த தொழுகையில் என்ன இருக்கும், நமக்கு மாற்றம் ஏற்படும். புறம் பேசினா அல்லாஹ்க்கு பிடிக்காது. ஒரு நன்றி உள்ள அடியான் புறம் பேச மாட்டான். ஒரு நன்றி உள்ள அடியான் பொய் பேச மாட்டான். ஒரு நன்றி உள்ள அடியான் மற்ற மனிதர்களை தரக்குறைவாக நினைக்க மாட்டான். ஒரு நன்றி உள்ள அடியான் பெருமை அடிக்க மாட்டான். ஒரு நன்றி உள்ள அடியான் பிறரை கொலை செய்ய நினைக்க மாட்டான். ஒரு நன்றி உள்ள அடியான் ஒரு மனிதன் பசியோடு இருப்பதை விரும்ப மாட்டான். அப்போது எல்லாவித நற்குணத்தையும் நம்ம அல்லாஹ்க்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால் தான் பெற முடியும். இந்த மார்க்கம் தேவையில்லாத சடங்கு சம்பிரதாயத்தை கொடுக்கக்கூடிய மார்க்கம் கிடையாது. அல்லாஹ்வுக்கு நீங்கள் கட்டுப்பட்டால் நீங்கள் பிறருக்கு உணவளியுங்கள்ன்ற அல்லாஹ். நீங்கள் தொழுவுங்க, பொறுமையாக இருங்க, பிறருக்கு உணவளிங்க. உங்கள் ரப்புக்காக நீங்கள் பிறருக்கு உங்களுடைய அல்லாஹ்வினுடைய திருமுகத்திற்காக, அவனுடைய திருப்பொருத்தத்திற்காக பசித்தவர்களுக்கு உணவளியுங்கள்னு நல்லா சொல்கிறான். எந்த இடத்துலையுமே நீங்கள் போயிட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு தேவையில்லாத எந்த விஷயத்தையுமே நமக்கு கற்றுக் கொடுக்கல இந்த மார்க்கம். ஒரு மனுஷனுக்கு தேவையான அனைத்து நல்ல ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுக்கறதையே இந்த மார்க்கத்தினுடைய கடமைகளாக வைத்திருக்கிறான் அல்லாஹ். அப்படிப்பட்ட இந்த பொக்கிஷனமான மார்க்கத்தை பிறப்பிலேயே கிடைச்சதுனால ரொம்ப அலட்சியமாக இருக்கிறோம் இல்லையா? அப்படி இல்லாமல் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவோம். என்னை பிறக்கும் பொழுதே இந்த மார்க்கத்தில் பிறக்க வைத்த ரஹ்மானே உனக்கே எல்லா புகழும் சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி, இது பெருமை கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி மற்ற மதத்தவர்கள் பெருமை அடித்துக் கொள்வதை போல இஸ்லாத்திலேயே பிறந்தவர்களும் பெருமை அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு. பெருமை என்றால் என்ன தெரியுமா? மற்றவர்களை கேவலமாக நினைப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, பெருமை என்பது பிற மனிதர்களை தாழ்வாக கருதுவது. இது எங்களுக்கு பெருமை கிடையாது. இந்த அனைத்து பெருமையும் அல்லாஹ்விற்கு மட்டும்தான். புரியுதுங்களா? அப்போது இந்த மார்க்கம் எனக்கு மட்டும்தான், நாங்கள் இதில் பிறந்துட்டோம், இது எங்களுக்கு மட்டும்தான், இந்த மார்க்கம் மற்றவங்களுக்கு கிடையாதுன்னு சொன்னால் தானே பெருமை வரும். இந்த மார்க்கம் எல்லாத்துக்குமானது. எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு முஸ்லீம் எப்படி இதில் பெருமை கொள்ளுவான்? அதனால் இது அனைத்து மக்களுக்கான மார்க்கம். அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலேயே சொல்கிறான், இது அகிலத்தாருக்கான
நல்லுபதேசமே அன்றி வேறு இல்லைன்னு சொல்கிறோம். இது ஒட்டுமொத்த மக்களுக்கும் தான். வெறும் முஸ்லீம் சமுதாயத்திற்கான உபதேசங்கள் கிடையாது. ஒட்டுமொத்த மனித குலத்தையும் படைத்த வல்ல ரஹ்மான் மனிதர்கள் அனைவருக்குமாக தான் இந்த சட்டத்திட்டங்களை இறக்கியிருக்கிறான். அதனால் இது எங்களுக்கான மார்க்கம் என்று சொல்லி பெருமை அடிக்க ஒன்றும் இல்லை. அனைத்து பெருமையும் அனைத்து புகழும் படைத்த வல்ல ரஹ்மானுக்கு மட்டும்தான். ஒழுங்கான நன்றியுள்ள அடியார்களாக நம்ம இருப்போம். எங்களுடைய மார்க்கம் சரியாக இருக்குது, நாங்கள் தான் தப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நிறுத்திட்டு, இதே விஷயத்தையே எல்லார்ட்டையும் சொல்கிறத நிறுத்திட்டு இந்த மார்க்கத்தை கடைப்பிடிக்கக்கூடியவர்களாக சரியான முறையில் கடைப்பிடிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுவானாக. மேலும் நன்றியுள்ள அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான நன்றியுள்ள அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.